Hi friends, welcome to Ajita's Kitchen. இன்னைக்கு நம்ம மசாலா சுண்டல் செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சுண்டலை நம்ம 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இத நம்ம ஒரு 4 விசில் எடுத்து வச்சுக்கலாம் फ्रेंड्स. குக்கர்ல நம்ம சுண்டலை வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டோம் फ्रेंड्स. இதில இப்ப salt ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 4 விசில் வரட்டும். இப்போ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மசாலா எப்படி மேக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயம் 2 வெங்காயம், அப்புறம் தக்காளி, 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிட்டோம், இது பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சியில் அரைச்சதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். 4 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் இப்போ ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இந்த பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுக்கிற தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சேர்த்து கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நல்லா தண்ணி நல்லா இழுத்து நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது மேலே நம்ம ஆனியனு, கேரட்லாம் தூவி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், கேரட், கோஸு, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி லீவ்ஸ். இது நல்லா இந்த கிரேவி கூட, சுண்டல் கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸை பொரிச்சு வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ரோட்டு கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.